கான்ஸ்டியூஷன் கிட்ட இருக்கக்கூடிய பொறுப்பை நயவஞ்சகமாக ஆளும் தரப்பினுடைய கைக்கு மாற்றி அதை அவர்களுக்கு பொம்மை அமைப்பு போல செயல்படக்கூடிய டீலிமிட்டேஷன் கமிஷன் மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்து அவங்க முடிவு பண்ணால் நீ நீதிமன்றத்துக்கு கூட போக முடியாதுன்னு இந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் சிஸ்டத்தை உடைக்கக்கூடிய ஒரு வேலையை நேற்று முயற்சி செஞ்சாங்க. அது தோல்வி அடைந்திருக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படிப்பட்ட முறைகளெல்லாம் உடைக்கணுங்கிறது தான் அவங்க நோக்கம். லோக்சபாவில் பாஸ் பண்ணணும், ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணணும், மாநிலங்கள் இதெல்லாம் எதுக்கு நாக்பூரில் சொன்னால் போதாதா அப்படிங்கிற ஒரு மனநிலை அவங்களுக்கு இருக்குல்ல. நோக்கம் பார்லிமெண்ட் டெமோக்ரஸியை உடைக்கிறது. அந்த பார்லிமெண்ட் டெமோக்ரஸியை உடைக்கிறதுக்கான பாதையில் டீலிமிட்டேஷன் ஒரு படிநிலை. இதன் மூலமாக அந்த மெஜாரிட்டியை ஆட்டோமேட்டிக்காக அடைஞ்சு அப்புறம் அதை உடைக்கிறது. இதில் அந்த டீலிமிட்டேஷனுக்கு ஒரு நியாயத்தை கொடுக்கறதுக்கு விமன் ரிசர்வேஷன் பில். தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் எதிரான இந்த யுத்தத்தில் தமிழ்நாடு டெல்லியை வீழ்த்தியதுன்னு வரலாறு அவருக்கு எப்படி வாய்ப்பு கொடுத்துருக்குன்னா, அவருடைய முதல் ஆட்சி காலம் முடிந்து அடுத்த ஆட்சி காலத்துக்கான ஒரு தேர்தல் வரும்போது அந்த கடைசி நேரத்தில் கூட அவர் அவருக்கு ஒரு சோதனையை கொடுத்து அந்த இதில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். மொழி பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது ஜிஎஸ்டி பிரச்சனையாக இருக்கட்டும், வரி வருவாயை பகிர்ந்து கொள்ளும் பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களிலும் மாநிலங்களினுடைய உரிமை குரலாக இந்த கூர் நுனியாக, ஈட்டியின் கூர் நுனியாக திமுக இருந்து வருகிறது. வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு ஆழி செந்தில்நாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நேற்று நாடாளுமன்ற மக்களவையில் 3 மசோதாக்கள், குறிப்பாக தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான மசோதா தான் 3மே, அது தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. 298 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். பெரும்பான்மைக்கு தேவை 352. அந்த பெரும்பான்மை இல்லாமல் அந்த மசோதா நேற்று வீழ்த்தப்பட்டிருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் நேற்று திண்டுக்கல்ல பிரச்சாரத்தில் இருந்தவர் 50 ஷாட்ஸ் அந்த வெடியெல்லாம் போட்டு 40 பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கல்ல, பந்தாடிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு ரொம்ப பெருமையாக கிளைம் பண்ணுறாரு. எப்படி பார்க்குறீங்க? முதலமைச்சர் சொன்னது மிகச்சரியானது தான். ஏன்னா இது நேற்று மாலையில் வரக்கூடிய மசோதாவுக்கு நேற்று காலையில் தொடங்கி செஞ்ச வேலை இல்லை. அவர் நீண்ட காலமாகவே தென் மாநில முதல்வர்களுடைய ஒரு மாநாட்டையே இங்கே கூட்டி ஃபேர் டீலிமிட்டேஷன், நியாயமான தொகுதி மறையறையாக இருக்கணும் அப்படின்ற அந்த அடிப்படையில் தொடர்ந்து செயல்பட்டு ஒரு பெரிய இறுதி எச்சரிக்கையும் கொடுத்து எல்லா இந்தியா பிளாக் கூட்டணிகளையும் ஒரு வழிக்கு கொண்டு இதை அவர் சாதிச்சிருக்கிறார். அதாவது வரலாறு அவருக்கு எப்படி வாய்ப்பு கொடுத்துருக்குன்னா, அவருடைய முதல் ஆட்சி காலம் முடிந்து அடுத்த ஆட்சி காலத்துக்கான ஒரு தேர்தல் வரும்போது அந்த கடைசி நேரத்தில் கூட அவர் அவருக்கு ஒரு சோதனையை கொடுத்து அந்த இதில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் எதிரான இந்த யுத்தத்தில் தமிழ்நாடு டெல்லியை வீழ்த்தியதுன்னு அவர் சொன்னது முழுக்க முழுக்க சரியான வரலாற்று ரீதியில் நாம் குறித்து வைத்து கொள்ள வேண்டிய ஒரு வாசகம்தான். அந்த கேர்டேக்கர் கவர்மெண்ட்ன்ற வார்த்தைக்கான அர்த்தமே இப்போ வேறு மாதிரி இருக்குது சார். கவர்மெண்ட் வேணால் எப்படி இருக்கலாம், இது பார்ட்டி இங்கே கவர்மெண்ட் தலையிடலை. அவர் ஒரு முதலமைச்சராக இதை செய்தார்ன்றதை விட திமுகவின் தலைவராக அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து இதை அவர் செய்திருக்கிறார். இந்த கிரியேட்டிங் கன்சென்சஸ் ஏன் முக்கியம்னு நினைக்கிறீங்க சார்? இவ்வளவு பேரை திரட்டி ஆட்டோமேட்டிக்காகவே அது தோத்துருக்காதா? இந்த கன்சென்சஸ் ஏற்படுத்தினது முக்கியம் அப்படின்னு ஏன் சொல்கிறீங்க? இப்போது இந்த கேள்வி கொஞ்சம் மாற்றி யோசித்து பாருங்கள். தனக்கு நம்பர் இல்லைன்னு தெரிஞ்சும் பாஜக என்ன துணிச்சலில் இந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த நம்பர் இல்லைன்னு அமித்ஷாவுக்கு தெரியாதா, சாணக்கியருக்கு? 2-3 விஷயங்கள் இங்கே பேசணும். இப்போது என்ன நடந்ததுங்கிறது எல்லாரும் இப்போ பேசிகிட்டு இருப்போம். அதுக்கு உள்ளே நம்ம பார்க்க வேண்டிய சில உள் பார்வைகளை பற்றி தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். நேற்று நாடாளுமன்றத்தில் நடந்தது என்பது இந்திய நாடாளுமன்ற முறையினுடைய ஒரு அற்புதமான வெளிக்காட்சி. அது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பிரஷன். செக்ஸ் அண்ட் பேலன்சஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு பாராளுமன்றம், நீதித்துறை, நிர்வாகத்துறை, இராணுவம்னு 4 பகுதிகள் இருக்குது இந்தியன் ஸ்டேட்டுக்கு. அதில் ஒவ்வொன்றுத்துலேயுமே நிறைய அமைப்புகள் இருக்குது. அந்த ஒவ்வொரு அமைப்பும் எதை செய்யலாம், அதை அவங்க எல்லை மீறி போனால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்திய ஆட்சியாளர்கள், இன்றைக்கி பாஜக ஆட்சியாளர்கள் இந்த டீலிமிட்டேஷன் இந்த பில் மூலமாக ஒரு பெரிய செக்ஸ் அண்ட் பேலன்சஸை உடைக்கக்கூடிய ஒரு வேலைக்கு தான் தயார் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
ஒவ்வொரு சென்சஸ் அடிப்படையிலையும் நீங்கள் டீலிமிட்டேஷன் பண்ணணுங்கிறது ஒரு பொது விதியாக ஆரம்பத்தில் இருக்குது கான்ஸ்டியூஷனலாக. அதன் பிறகு வந்து கான்ஸ்டியூஷனை வந்து எப்பயுமே வெறும் வார்த்தைகளாக எடுத்துக்கூடாது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இன் லெட்டர் அண்ட் இன் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. வார்த்தைகளும் எடுத்துக்கணும், ஆனால் எதற்காக அது கொண்டு வரப்பட்டது அந்த நோக்கத்தையும் எடுத்துக்கணும். அந்த நோக்கம் என்பது வந்து இந்தியாவின் ஒற்றுமைக்கு எதிராக போயிடும், அல்லது அரசாங்கத்தினுடைய இந்த குடும்ப கட்டுப்பாட்டு திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்தியதற்காக தெற்கு வந்து பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுனால தான் இந்திரா காந்தியும் வாஜ்பாயும் அவங்கவுங்க காலத்தில் இந்த 25 வருஷத்துக்கு தள்ளி வச்சாங்க. அவங்க காலத்தில் சென்சஸ் நடக்கலையா? மோடி காலத்தில் தான் நடக்கலை, அவங்க காலத்தில் சென்சஸ் நடந்தது. அன்றைக்கி வந்து இந்த மாதிரி உட்காந்து பேசுகிற சூழலெல்லாம் இன்றைக்கி விட அன்றைக்கி அதிகமாக இருந்தது. அதை விட வாஜ்பாய் போன்றவர்கள் பிஜேபி தலைவராக இருந்தாலும் கூட மிக இணக்கமாக எல்லாரையும் கூட்டி வந்து பேசக்கூடியவங்க. ஆனால் அன்னைக்கு திமுகவும் இன்னைக்கு வந்து நாடகம் ஆடுற தெலுங்கு தேசம் அன்றைக்கி ஒழுங்காக தான் இருந்தது. திமுக தெலுங்கு தேசம்லாம் கொடுத்த ப்ரெஷரில் தான் வாஜ்பாய் வந்து இன்னும் 25 வருஷத்துக்கு இதை பற்றி பேச வேணாம் அப்படின்னாரு. இன்றைக்கி நாடாளுமன்றத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கிறது வந்து கான்ஸ்டியூஷன்லேருந்து வருது. ஆனால் அந்த நாடாளுமன்றமும் சில நியதிகளுக்கு தான் உட்பட்டது. கான்ஸ்டியூஷனோ அல்லது வந்து இந்த என்டையர் சிஸ்டத்துக்கும் சில விதிமுறைகள் இருக்குது, சில நெறிமுறைகள் இருக்குது. அதை மீறி அந்த சென்சஸ் அடிப்படையிலான டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறதுல பிரச்சனை இருக்கலாம். ஆனால் சென்சஸ் இல்லைன்னா சென்சஸ் கூட வேறு சில மெட்ரிக்ஸை சேர்த்து சென்சஸ்ஸு, ஃபெர்டிலிட்டி ரேட்டு, இது ஜிடிபி, இப்படி பல விஷயங்களை சேர்த்து நாம் வந்து ஒரு வெயிட் போட்டு ஓகே இவங்களுக்கு இவ்வளோ கொடுக்கலான்னு கூட அவங்க பேசாமல் ஆள்கிற ஆட்சியாளர்கள் நினைத்தால் என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த பில்ஸ் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது அந்த பொறுப்பை வந்து கான்ஸ்டியூஷன்கிட்ட இருக்கக்கூடிய பொறுப்பை நயவஞ்சகமாக வந்து ஆளும் தரப்பினுடைய கைக்கு மாற்றி அதை அவர்களுக்கு பொம்மை அமைப்பு போல் செயல்படக்கூடிய டீலிமிட்டேஷன் கமிஷன் மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்து அவங்க முடிவு பண்ணால் நீ நீதிமன்றத்துக்கு கூட போக முடியாதுன்னு இந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் சிஸ்டத்தை உடைக்கக்கூடிய ஒரு வேலையை நேற்று முயற்சி செஞ்சாங்க. அது தோல்வி அடைந்திருக்கிறது என்பது ரொம்ப 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 முக்கியமான. அதாவது கான்ஸ்டிடியூஷனலிசத்திலிருந்து மெஜாரிட்டேரியனிசத்துக்கு ஒரு டிரான்சிஷன் நடக்குது இல்லையா? இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி தான், ஆனால் இவங்க கீழே அது என்னாச்சு? முழுக்க வந்து அது பிஜேபியினுடைய ஒரு விங்காவே மாறி போச்சு. ஃப்ரீ அண்ட் ஃபேர்ன்றதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடுச்சு. நீதித்துறையே இவங்க கட்டுப்பாட்டில் வந்து இருக்கின்ற அளவுக்கு நாம் வந்து பார்க்குறோம். ஒரு நீதிபதிகள் பல பேர் வந்து இவர்கள் வாய்ஸாக தான் இருக்கிறாங்க, அதை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த அடிப்படையில் இது ஒன்று. ரெண்டாவது, இது நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் இன்னொரு முக்கியமான விஷயம். கடந்த தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் குறிப்பாக ராகுல் அகிலேஷ் 2 பேரும் வந்து இவர்கள் வந்தால் கான்ஸ்டியூஷனை ஒழிச்சிருவாங்க அப்படிங்கிறத மையமாக வச்சு தான் பெரிய அளவுக்கு பிரச்சாரம் செய்தாங்க. அதில் வந்து அங்கே பாஜக ஸ்வீப் பண்ண முடியாமல் தடுத்து நிறுத்தினாங்க. இப்போ அவங்களுக்கு 2/3 மெஜாரிட்டி இல்லைன்றதுக்கு பல காரணங்கள் உண்டு. அதில் ஒரு முக்கியமான காரணம் அவங்க நம்பின யூபியில் ஒரு 20 சீட்டை பிடிங்கி விட்டது. இந்த பக்கம் மகாராஷ்டிராவிலையும் எதிர்பார்த்த விட கம்மியாக வந்தது. அப்போது இந்த கான்ஸ்டியூஷன் மையப்படுத்தி வந்து ராகுலும் அகிலேஷும் எடுத்த அந்த கேம்பெயின் ஆக்சுவலாக வெற்றி பெற்றிருக்கு. நான் வந்து முதல்ல எனக்கு ஒரு அச்சம் இருந்தது. நான் அந்த அச்சத்தை வேற ஒரு மீட்டிங்கில் வெளிப்படுத்தினேன். இந்த டிபேட் வர நேரத்தில் வட இந்திய மாநிலங்கள் இருக்கக்கூடிய காங்கிரஸ், எஸ்பி, ஆர்ஜேடி இவங்கெல்லாம் அவங்களுக்கு சாதகமான விஷயம் தானே இந்த டீலிமிட்டேஷன், அதனால் அதுக்கு ஆதரவாக போயிடுவாங்க அப்படின்ற ஒரு அச்சம் இருந்தது. இப்போ கூட எனக்கு அந்த அச்சம் இல்லைன்னா சொல்லலை. பட் இந்த நேரத்தில் வந்து அவர்கள் ஒன்று சேர்ந்து திமுகவினுடைய அறைகூவல்ங்கிறது அங்கே வெற்றி பெற்றிருக்கிறது. இந்தியா கூட்டணி வந்து கொஞ்சம் அச்சப்பட்டதை மாறாக நல்ல வேலையாக ஒன்று சேர்ந்து இது தோக்கடிச்சிருக்கிறாங்க. அப்போது அந்த 2/3 மெஜாரிட்டி வேண்டும் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னா. அப்போ நம்முடைய கான்ஸ்டியூஷனை உருவாக்கினவங்க ஏன் அதை பண்ணாங்கன்றது உங்களுக்கு புரியுது பாருங்க. மற்ற பில்லுக்கு வந்து சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தாலும் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணும்போது 2/3 மெஜாரிட்டி வேணும். 3/2 பேர் ஓட்டு போடணும். அப்புறம் மாநிலங்களில் 50% மாநிலங்கள் அதை என்டார்ஸ் பண்ணணும்னு நிறைய முறைகள் இருக்குது. ஆக இப்படிப்பட்ட முறைகளெல்லாம் உடைக்கணுங்கிறது தான் அவங்க நோக்கம். லோக்சபாவில் பாஸ் பண்ணணும், ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணணும், மாநிலங்கள் இதெல்லாம் எதுக்கு நாக்பூரில் சொன்னால் போதாதா அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து அவங்களுக்கு இருக்குல்ல. ஓகே, அது வந்து நேற்று வந்து வெளிப்படையாக வந்து அவ்வளோ சுலபம் இல்லை. அப்போ இப்படி புரிஞ்சுக்கலாமா சார்? ஒவ்வொரு தடவையும் கான்ஸ்டியூஷனுக்கு போனோம்னா 2/3 தேவைப்படுது, 50% ஸ்டேட்ஸ் தேவைப்படுது,
சில நேரங்கள்ல சூப்பர் ஸ்பெஷல் மெஜாரிட்டி அந்த மாதிரி பல வகைகள் தேவைப்படுது. அப்ப அந்த பவரை நம்ம பார்லிமெண்ட்டுக்கு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கேபினெட் கொண்டு போயிடலாம். பார்லிமெண்ட்ல எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இந்த வட இந்திய மாநிலங்களில் டீலிமிட்டேஷன் பண்ண பிறகு எல்லா மெஜாரிட்டியும் அங்கேயே வந்துருச்சுன்னா பிராக்டிக்கலா இந்தியா கான்ஸ்டியூஷனல் பாடியா தான் இருக்கும். ஆனால் நடைமுறையில் இருக்காது இல்லை. இது அதாவது தோல் இருக்க சுலை விழுங்கின்ற கதை தான். இவங்க ஒவ்வொன்றதுலையும் அதான் செய்கிறாங்க. நீங்கள் நுணுக்கமாக இருக்குது. இவர்கள் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வியூகவாதிகள் அடிப்படையில் அவங்க தோற்று போயிடுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் ரொம்ப புத்திசாலிகள். இப்போ நம்ம பார்க்கும்போது பார்லிமெண்ட்டுக்கு தானே எல்லா பவரும் இருக்கணும், அதானே கரெக்டுன்னு தோணும். பார்லிமெண்ட்டுக்கு எல்லா பவரும் இருக்கணுங்கிறது அடிப்படை கோட்பாடு தான். ஆனால் பார்லிமெண்ட் உட்பட எல்லா பாடிஸ் ஆஃப் ஸ்டேட்டுமே செக்ஸ் அண்ட் பேலன்சஸில் தான் வேலை செய்யணும். அந்த மாற்றத்துக்கும் முறைகள் இருக்குது. இவங்க அது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு ஒன்றும் இல்லைங்க, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் உக்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் முடிச்சிடணும். அதுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு எங்கேருந்து ஓலை வரும்னா நாக்பூர்லேருந்து வரும். இப்படி ஒரு சிஸ்டத்தை வந்து இவங்க வச்சுருந்தாங்க இல்லையா, அது வந்து வெற்றி பெறலை. ஆனால் அடிபட்ட புலி. நீங்கள் வந்து அவங்க தோல்வி அடைஞ்சாங்கன்னு ரொம்ப சந்தோஷம்லாம் பட்டுக்க முடியாது. இவங்க 2023 விமன் ரிசர்வேஷன் பில் கொண்டு வந்த போதே ஒழுங்காக அதை நிறைவேற்றிருக்கலாம். இப்போ என்ன நாடாளுமன்றத்தில் எண்ணிக்கை இருக்கிறதோ அதில் 1/3 பெண்களுக்குன்னு சொல்லியிருந்தால் வேலை முடிஞ்சது. அவர்களாகவே அதை வந்து டீலிமிட்டேஷனோடவும் சென்சஸோடவும் தொடர்புபடுத்தி தான் பில்லை கொண்டு வந்தாங்க. இப்போ 2 வருஷம் 3 வருஷம் கழித்து இதை கொண்டு வரும்போதே என்ன தெரியுதுன்னா, எதிர்காலத்தில் இப்படி ஒரு பில்லை கொண்டு வரதுக்கு முன்னோடியாக அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அதாவது பெண்களுக்கான 1/3 இடஒதுக்கீடெல்லாம் வந்து நோக்கம் இல்லை. நோக்கம் வந்து பார்லிமெண்ட் டெமோக்ரஸியை உடைக்கிறது. அந்த பார்லிமெண்ட் டெமோக்ரஸியை உடைக்கிறதுக்கான பாதையில் டீலிமிட்டேஷன் ஒரு படிநிலை. இதன் மூலமாக அந்த மெஜாரிட்டியை வந்து ஆட்டோமேட்டிக்காக அடைஞ்சு அப்புறம் அதை உடைக்கிறது. இதில் அந்த டீலிமிட்டேஷனுக்கு வந்து ஒரு நியாயத்தை கொடுக்கறதுக்கு வந்து விமன் ரிசர்வேஷன் பில். நேற்று யோசிச்சு பாருங்க, நேற்று வந்து எல்லா வட இந்திய ஊடகங்களும் உமன் கோட்டா டிஃபீட்டட், உமன்ஸ் ரிசர்வேஷன் இதானே பேசுனாங்க. இதுதான் அவங்க செட் பண்ண விரும்புகிற நெரேட்டிவ். பெண்களுக்கான மசோதா வந்து தோற்கடிக்கப்பட்டது, பிரச்சனை வந்து பெண்கள் மசோதா சம்மந்தப்பட்டதா. எல்லா இந்தியா கூட்டணி கட்சிகளுமே உமன் ரிசர்வேஷன் பில்லை ஆதரிக்க தானே செஞ்சாங்க. இவங்க கொண்டு வந்ததை ஆதரித்து நிறைவேற்றிட்டாங்க. முடிஞ்சது இல்லை. அப்போது என்ன விஷயம்னா, இவங்க நோக்கம் வந்து இது ஸ்டெப் 2. விமன் ரிசர்வேஷன் பில் அப்படின்ற அடிப்படையில் இருக்கிற செட்டப்பை மாற்றணும்னு முடிவு பண்ணது ஸ்டெப் 1. அதுக்கேற்ற மாதிரி புது பார்லிமெண்ட் பில்டிங்கே கட்டி அதில் வந்து 800 பேருக்கு மேலே உக்காடுறதுக்கும், கூட்டம்னு சொன்னால் 1200 பேர் வரையில், அதாவது மக்களவை மாநிலங்களவை இவங்க எல்லாம் உக்காடுறதுக்குமான பில்டிங்கே ஏற்கனவே கட்டி முடிச்சுட்டாங்க. ஸோ வந்து இது வந்து புதுசாக வந்து வரலை, இது எல்லாருக்குமே தெரியும். புதிய நாடாளுமன்ற கட்டிடம் என்பதே வந்து இதற்கானது தான் எல்லாருக்கும் தெரியும். இப்போ 2வது லெவலில் வரும்போது இப்போ அவங்களுக்கு ஒரு 2 பிரச்சனை தான். ஒரு பிரச்சனை, ஆக்சுவலாக ஒரு பிரச்சனை தான், இந்த 2/3 மெஜாரிட்டி இல்லை. இப்போது என்ன செய்வாங்கன்னா, அடுத்த எலெக்ஷனில் ஒரு வேளை 2/3 மெஜாரிட்டி வந்தாலோ, அல்லது இந்த வேறு சில கட்சிகளை தங்கள் பக்கம், இப்போ எப்படி அதிமுகவையும் தெலுங்கு தேசத்தையும் தங்கள் பக்கம் வச்சுருக்கிறாங்களோ, அதுபோல் இன்னும் சில கட்சிகள் தங்கள் பக்கம் வச்சுருந்து இது இன்னும் 60 சீட்டு இப்போ வேணும். இப்போ அநேகமாக இந்த 2 ஆண்டில் அவங்களால இனி முடியாது. இந்த 60 சீட்டை அவங்க பக்கம் கொண்டு வரதுக்கு ஒன்றும் அங்கே ஆதரவு தெரிவிக்கவே என்டிஏவில் ஏற்கனவே இருக்கிறாங்க. இந்தியா கூட்டணியை உடைச்சி 60 சீட்டை கொண்டு வர்றதுக்கெலாம் இப்போ எதுவும் வாய்ப்பு இல்லை. ஆனாலும் இதை தொடர்ந்து வேலை செய்வாங்க. இன்னொரு முக்கியமான வேலை செய்வாங்க. வட இந்தியா முழுக்க இந்தி மாநிலங்களுக்கு வர வேண்டிய அதிகாரத்தை இந்த இந்தியா கூட்டணி தடுத்து விட்டது. காங்கிரஸும் அகிலேஷ் யாதவும் நமக்கு நியாயமாக, ஏன்னா வட இந்தியாவில் அப்படி ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் இப்படி ஒரு த்ரெட் இருக்கிறது தெரிஞ்சும் நேற்று அகிலேஷ் யாதவ் வந்து இந்த மசோதாவை வீழ்த்துறார். இது எப்படி பார்க்குறீங்க சார்? பல காரணங்கள் இருக்குங்க. முதலாவது வந்து இந்தியா கூட்டணிங்கிற ஒரு கூட்டணி உடைஞ்சா அதை விட அவங்களுக்கு ஆபத்து அதிகம். அதனால் அதை வந்து பண்ண முடியாது. தென் மாநிலங்கள் இதில் சந்திரபாபு நாயுடுங்கிற அந்த ஒரு துரோகி தவிர, ஜெகன்மோகனோட சேர்த்து சார் எல்லாமே ஏடிஎம்கேலாம் வச்சுங்க, ஆட்சியாளர் நான் சொல்கிறேன், சிஎம் லெவல் அவரை தவிர மற்றவங்க எல்லாரும் இதில் ஒருமித்த கருத்தில் இருக்கிறது வந்து பொதுவாகவே வந்து அரசாங்கமும் சரி எதிர்கட்சிகளும் சரி முழுக்க புறக்கணிக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா இப்போ காங்கிரஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஆக்சுவலாக யூபியில் அவங்க பலம் வராத வரையில் அவங்க வளர முடியாது. ஆனால் இன்றைக்கி அவங்க பலம் ஃபுல்லாக சவுத்தில் தான் இருக்குது. அப்போ ரேவந்த் ரெட்டியோ அல்லது சித்தராமையாவையோ அல்லது கேரளாவிலையோ வந்து நீங்கள் வந்து துரோகம் பண்ணிவிட்டு உத்தரப்பிரதேசில் நாளைக்கு எப்படியாவது கட்சியை எடுத்துக்கலான்னு நீங்கள் போக முடியாது.
அதனால் இவருக்கு வந்து இவங்களுக்கு ரொம்ப நாளாகவே பிரச்சனை வந்து எஸ்பிக்கு என்னென்னா, இந்த விமன் ரிசர்வேஷன் பில் அப்படிங்கிறதுலே அவங்க வேற ஒரு கோணத்தை வந்து அவங்க பார்க்குறாங்க. அதாவது அது அவங்க ஊருடைய ரியாலிட்டி, அதை நம்ம தமிழ்நாட்டோட பொருத்திக்க வேண்டாம். நான் என்னை பொறுத்தவரையிலும் நமக்கு எல்லாமே ஓகே தான். அவங்க ஊரில் வந்து ஓபிசி ரிசர்வேஷனுக்கும் இதுக்கும் இடையில் ஒரு முரண்பாடு இருப்பதாக அவங்க பார்க்குறாங்க. ஓகே, அது ரொம்ப காலமாகவே ஆரம்பத்திலேருந்து இந்த விமன் ரிசர்வேஷன் பில் அப்படிங்கிறதே இன்னொரு அப்பர் காஸ்ட் வியூகம் தான், அவங்களுடைய செயல்பாடு தான் இது. அதை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு அவங்க ஓபிசி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சில காரணங்களை முன்வைக்கிறாங்க. அது அவங்க ஒரு ரியாலிட்டி. நான் உண்மையில சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா கனிமொழிகள் வரணும்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க, நிர்மலா சீதாராமன்களை கொண்டு வரணும்னு பிஜேபி நினைக்குதுன்னு அவங்க சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி, அதுதான் காரணம். அதனால வந்து அவங்களுக்கு வந்து ஆர்ஜேடிக்கும் சரி எஸ்பிக்கும் சரி இதில் வந்து ஒரு முரண்பாடு ரொம்ப காலமாகவே இருந்துட்டு வருது. ஆனால் நேற்று நடந்தது வந்து முழுக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கலாக வந்து இந்தியா கூட்டணி வந்து விழுந்து விடக்கூடாதுங்கிறதுல ஒரு இணக்கம் வந்து அந்த கூட்டணியினுடைய கட்சிகளுக்கு இருந்தது. ரெண்டாவது, இவங்க ஆளும் தரப்புக்குமே கூட இந்த 60ங்கிற 63 பேருங்கிற நம்பருங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி கல்ஃப் டு ஜம்ப். ஆமாம், ஆக இவங்க தோல்வி அடையணும்னு தெரிஞ்சே தான் போட்டிருக்கிறாங்க. இது வந்து பின்னாடி செய்யறதுக்கான படிநிலை. எப்படி 23ல் வந்த விமன் ரிசர்வேஷன் பில்ங்கிறது பெண்களுக்காக இல்லையோ, இருந்திருந்தால் இருக்கிற நாடாளுமன்றத்திலே பிரிச்சிருப்பாங்க. அதே போல் இதுவுமே பெண்களுக்கானது கிடையாது. இதனுடைய நோக்கமும் வந்து டீலிமிட்டேஷனை வந்து இன்னொரு மேபி 29 தேர்தலுக்கு பிறகு இப்போது இன்னொன்று பாருங்கள், அந்த டைமிங் பாருங்கள். 2021 கோவிடால் சென்சஸ் நடத்த முடியல, சரி, அதன் கோவிட் முடிஞ்ச பிறகு உடனடியாக தொடங்கியிருக்கலாம், அதை செய்யலை. இப்போ 2026 சென்சஸை தொடங்கியிருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் இந்த சென்சஸ் இப்படி வரலுமா காத்திருக்கலாம் இல்லை? அப்போ அதுக்கு தான் என்ன செய்கிறாங்கன்னா, லேட்டஸ்ட் சென்சஸ்ங்கிற முறையை கூட அந்த பில்லில் வந்து மாற்றுறாங்க. அப்போ எந்த சென்சஸ் அடிப்படையிலங்கிறது பார்லிமெண்ட் முடிவு பண்ணிக்கும். அப்போ பார்லிமெண்ட் எந்த சென்சஸ் அடிப்படையில்னு முடிவு பண்ணிக்கலாம்னா 71 சென்சஸ் அடிப்படையில் கூட பார்லிமெண்ட் முடிவு பண்ணலாம் இல்லை? ஆமாம், ஏன் சொல்ல வருது? சொல்கிறீங்கல்ல, 50% எல்லாருக்கும் ஈக்குவலாக இன்க்ரீஸ் ஆகும். அமித்ஷாவே சொல்கிறாரு. 2011 சென்சஸ் அடிப்படையில் வந்தால் தமிழ்நாட்டுக்கு 6 சீட்டு போகும்னு யார் சொன்னது? அமித்ஷா தான் நேற்று பார்லிமெண்ட்டில் சொன்னார். உங்களுக்கு தெரியுது, தமிழ்நாடு சொன்ன குற்றச்சாட்டை நீங்கள் என்டார்ஸ் பண்ணிட்டீங்க. நாங்கள் அதை தான் சொன்னோம். 2011 அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஃபால் வரும்னு. நாங்கள் அப்படி பண்ணலை. 50% கூட்டுறோம். 50% எல்லா மாநிலங்களுக்கும் ப்ரொப்போர்ஷனேட்டடாக கூட்டுறீங்களா இல்லை ஒட்டுமொத்தமாக 50% கூட்டுறீங்களான்னு கேள்வி வரும்போது நழுவுனாங்க. இப்போ இந்த பக்கம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, எந்த சென்சஸ் அடிப்படையிலங்கிறத வந்து நாங்கள் பார்லிமெண்ட்டே முடிவு பண்ணலாங்கிற மாதிரி வந்து வார்த்தைகள் அதில் இருக்குது. அது எக்ஸாக்ட் வார்த்தை எனக்கு ஞாபகம் இல்லை, அதுவே இருக்குது, அதான் இருக்குது. அப்போது நாங்கள் அப்படி மாற்றிட்டு 2011 அடிப்படையில் தான் செய்யணுன்ற அவசியம் இல்லை. நாங்கள் வந்து 1976 ஃபைனலாக அக்செப்ட் பண்ணப்பட்ட டீலிமிட்டேஷனுக்கான சென்சஸ், அதன் அடிப்படையிலேயே நாங்கள் வந்து எடுத்தோம்னா எல்லா மாநிலங்களுக்கும் விகிதாச்சார அடிப்படையில் அதே அளவுக்கு உயர்வு கிடைக்கும். நேற்று பிரச்சனை முடிஞ்சிருக்குமே. இது தெரியாதா அவங்களுக்கு? தெரிஞ்சே தான். அதாவது இந்த முறை வந்து பாஜக பயன்படுத்தின உத்தி என்னன்னா, திட்டமிட்டு குழப்புவது. 2 குழப்பம். ஒன்று, இது விமன் ரிசர்வேஷன் தொடர்பானதா டீலிமிட்டேஷன் தொடர்பானதா? உண்மையிலே இது டீலிமிட்டேஷன் தொடர்பானது. ஆனால் விமன் ரிசர்வேஷன் பில்லுங்கிற பேரில் வந்து நெரேட்டிவில் வந்து முழுக்க வந்து எதிர்கட்சிகளை வந்து பெண்களுக்கு எதிரானவர்கள் காட்டுறது ஒன்று. இன்னொன்று, இந்த 50% அப்படிங்கிறது ஓவரால் நம்பரா ப்ரொப்போர்ஷனேட்லி விகிதாச்சார அடிப்படையில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமான உயர்வா? இதை திட்டமிட்டு குழப்புவது. இதை வந்து இது வந்து குழப்புறதா அவங்க குழப்புறாங்க. ஆனால் கொஞ்சம் அரசியல் அறிவு இருக்கிறவங்களுக்கு கூட தெளிவாக தெரியுது. வேற ஒன்றும் இதில் ஒன்றும் அதிகம் இல்லை. இந்த குழப்பம் ஏன் கொடுக்குறாங்கன்னா, இந்த அதிமுக போன்ற துரோகிங்க இருக்காங்கல்ல, அவங்க கையில் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் இது. இந்த என்டையர் எபிசோட்லையுமே வந்து அதிமுக நாம் தமிழர் கட்சிகள்லாம் எவ்வளவு மோசமான தமிழ்நாட்டு விரோத போக்கில் இருக்கிறாங்க. திமுக எதிர்ப்புங்கிற கண்மூடித்தனமான எதிர்ப்பில் வந்து அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்கன்றது ரொம்ப தெளிவாக தமிழ்நாட்டில் வந்து நேரம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த கணக்கெல்லாம் புரியாத அளவுக்கு நம்ம ஆளுங்க யாரும் விட்டாலும் ரொம்ப ஓப்பன் கேஸ் இது. இதில் என்ன புரியாமல் இருக்குது? என்ன இருக்குது? ரொம்ப வெளிப்படையாக தான் இருக்குது. பொலிட்டிக்கலாக தமிழ்நாடு எலெக்ஷன் நடக்கிற சூழ்நிலையில் இப்படி ஒரு வெற்றி வந்து திமுக தரப்புக்கு கிடைத்திருக்கிறது. அதுவும் தமிழ்நாட்டு அளவில் மட்டும் இல்லாமல் நேற்று சு வெங்கடேசன் ஒன்று சொல்லியிருந்தார் சார். நாடாளுமன்றத்தில் திமுக
கம்யூனிஸ்ட் எல்லாரும் வெளியே வரும்போது மற்ற மாநிலத்தை சேர்ந்த தெலுங்கானா கர்நாடகா மாநிலங்களை சேர்ந்த எம்பிக்கள் வந்து தமிழ்நாடு இந்தியா கூட்டணி எம்பிக்களை கட்டி பிடிச்சு ரொம்ப பெரிய சாதனையை பண்ணிட்டோம், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னு அவர் சொல்றாரு சார். இதை எப்படி பார்க்குறீங்க? அது கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இந்தியாவில் மாநிலங்களுக்கு உரிமை மறுக்கப்படும் போது அதற்கு எதிராக போராடும் ஈட்டியின் முனையாக திமுக இருக்கும்னு சொன்னது ஸ்டாலினும் இல்லை, கலைஞரும் இல்லை, அண்ணா. 60களிலிருந்தே இந்தியாவில் மாநிலங்களின் உரிமை அப்படின்னு சொல்லும்போது அதற்கான போராட்டமே ஈட்டி, அந்த ஈட்டியின் முனையாக திமுக இருக்கிறார். அந்த உருவகம் வந்து ரொம்ப முக்கியம். நாங்கள் போராடுவோம்னு சொல்ல, போராடுவதற்கு ஒரு ஈட்டி இருக்குது, அந்த ஈட்டுக்கு ஒரு நுனி இருக்குது, கூர் நுனி, அதுதான் முதல்ல போய் குத்தும். அந்த கூர் நுனியாக திமுக இருக்கும்னு சொன்னார். இன்றைக்கு வரையில் அதை நாம் காப்பாற்றியிருக்கிறோம். மொழி பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது ஜிஎஸ்டி பிரச்சனையாக இருக்கட்டும், வரி வருவாயை பகிர்ந்து கொள்ளும் பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களிலும் மாநிலங்களினுடைய உரிமை குரலாக இந்த கூர் நுனியாக, ஈட்டியின் கூர் நுனியாக திமுக இருந்து வருகிறது. அந்த கூர் நுனியாக ஒரு ஷார்ப்னஸில் ஒரு குறைவும் இல்லாமல் இன்றைக்கி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அது இருக்கிறாருங்கிறது உண்மைதான். எப்படி அதை ஹோல்டு பண்ணுறாங்க சார்? ஏன்னா இந்த 60 ஆண்டுகளை கடந்து ஒரு கட்சி நடத்தும் போது நிறைய பொலிட்டிக்கல் காம்ப்ரமைசஸ், நிறைய லெஜிஸ்லேட்டிவ் காம்ப்ரமைசஸ் உள்ள உட்பட்டு தான் அதை நடத்த முடியும். அதை பெரியாரே சொல்லியிருக்கிறார், அண்ணாவும் அதை சொல்லியிருக்கிறார். இவ்வளவு காம்ப்ரமைஸ்டு சிச்சுவேஷன்ஸுக்கு உள்ளுக்குள்ள இந்த மாதிரியான விஷயங்களை ஸ்பேர்ஹெட் பண்றது அப்படின்றது திமுகவுக்கு ஏன் சாத்தியப்படுகிறது, அதிமுகவுக்கு ஜெயலலிதாவுக்கு பிறகு ஏன் சாத்தியப்படலை? அதாவது ரொம்ப நிறைய விஷயங்களை போட்டு நம்ம குழப்பிக்கிறதுனால தான் இதெல்லாம் வருதுங்க. அதாவது திமுக, காங்கிரஸ், பிஜேபி, சிபிஎம், இந்த 4 கட்சி எடுத்தது, சிபிஐ சிபிஎம் லெஃப்ட், இந்த 4 பேருக்கும் ஒரு ஐடியாலஜிக்கல் பேஸ் இருக்குது. அது அவங்கவுங்களுடைய ஐடியாலஜி. இந்த 4 கட்சிகளுமே பல சமயங்களில் பல விஷயங்களை சமரசம் செஞ்சுக்கும். அது வந்து நடைமுறை பிரச்சனை. பல சமரசங்கள் வந்து தேர்தல் கூட்டணிக்காகவும் பார்லிமெண்ட்டில் வந்து ஃப்ளோர் கோஆர்டினேஷன் சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை நடத்தி முடிக்கிறதுக்காகவும். அப்புறம் எல்லா கட்சிகளிலும் இருக்கக்கூடிய பல பேர் ஒரு பெரிய அளவுக்கு சமுதாயத்தில் வந்து முதலாளிகளாக அல்லது என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஆட்களாக, செலிபிரிட்டிஸாக இப்படிலாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இடையில் வந்து நீக்கு போக்காதான் எப்பவுமே நடந்துக்குவாங்க, பொது இடத்துலையும் சரி தனிப்பட்ட முறையிலும் சரி. அப்புறம் நிறைய ஒரு முதலாளியாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி இருக்கிறாருன்னா அவர் வந்து எந்த ஆட்சியும் பகச்சிக்கூடாதுன்னு நீக்கு போக்காக நடந்துக்குவார். இதெல்லாம் உலக நடைமுறைங்க, உலகம் முழுக்க இருக்கு. பட் இந்த பேஸ் இருக்கிற கட்சிகளுக்கு வந்து என்னன்னா, இது எவ்வளவு ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தாலும் அந்த அடித்தளம் உடைந்து விடுன்னு சொல்லும்போது அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கும். இப்போ காங்கிரஸ் பாருங்கள், அவங்களுக்கு எவ்வளோ நெருக்கடி கொடுத்தாலும், வட இந்தியாவில் அவங்களுக்கு அவ்வளவு வீழ்ச்சி இருந்தாலும் கூட செக்யூலரிசம்ங்கிற ஒரு விஷயத்தில் வந்து அவங்க அதில் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அடித்தளத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. பிஜேபி இந்துத்துவாங்கிற அடித்தளத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. லெஃப்ட்டு வந்து அந்த இடதுசாரி சித்தாந்தத்தின் அடித்தளத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே போல் திராவிட சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய அல்லது திராவிட கொள்கைகள் என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் மொழி உரிமை, மாநில சுயாட்சி, மாநிலத்தின் உரிமைகள், அப்புறம் சமூக நீதி, இடஒதுக்கீடு, பெண்ணுரிமை என்ற விஷயங்களில் இந்த அடித்தளத்தை அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதிமுகவை பொறுத்த வரையில் திமுகவிலிருந்து பிரிந்து சென்ற தலைவர்களால் உருவாக்கப்பட்ட காலகட்டத்தில் அதுவும் இந்த லாஜிக்கில் தான் இருந்தது. அவங்களுக்கும் காம்ப்ரமைஸ் இதை விட அதிகமாக பண்ணாங்க. ஆனாலும் ஒரு தப்பான காம்ப்ரமைஸ் பண்ணும்போது அடி விழுதுன்றதை பார்த்தாங்க. பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடுன்னு எம்ஜிஆர் முயற்சி பண்ண போது அந்த எலெக்ஷனில் அவர் தோற்று போகிறார். நாடாளுமன்ற எலெக்ஷனில் அவர் தோக்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க, தோற்று இருக்கிறாரு. சிஎம் ஆனது ஒன்றா நடுவில் எதிர்கட்சி தலைவராக வராமல் வந்திருக்கலாம். அந்த பிரச்சனை பண்ணியிருக்காங்க. ஜெயலலிதா அவங்க எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் கடைசியில் 69% இடஒதுக்கீடான அந்த கான்ஸ்டியூஷனல் உத்தரவாதத்துக்கு அவங்க தான் போய் நிற்க வேண்டியிருக்கு. ஏன்னா அதை விட்டு வெளியே வந்தாங்கன்னா அவங்க கீழே விழுந்துருவாங்க. இப்போ இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, இவர் பல முறை நான் சொல்கிறேன், இவர்கள் தலைவர்கள் என்பதால் அந்த பதவிக்கு வந்தவங்க கிடையாது, இவர்கள் தலைவர்கள் அல்ல என்பதால் அந்த பதவிக்கு உட்கார வைக்கப்பட்டார். இவருக்கு என்ன தெரியும்? அதிமுகவின் வரலாறாக தெரியுமா? அண்ணாவும் தெரியாது. நான் தான் சொன்னேன், அண்ணாவும் இல்லை, திராவிடமும் இல்லை, முன்னேற்றமும் இல்லை, கழகமும் இல்லை, என்னையா பேர் வச்சிருக்கீங்க? ஸோ இவர்களுக்கு இயல்பாகவே வெறுமனே வந்து ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறாங்க. அது ஒரு தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு. அடிமட்டத்திலிருந்து வளர்ந்து வந்தவன்
நான் அப்படின்ற ஒரு அடிமட்டத்திலேருந்து வளர்ந்து வரவங்க எத்தனையோ பேர் அடிமட்டத்திலேருந்து வளர்ந்து வராங்க. இன்னைக்கு அரசியல் என்பது வந்து 16, 17 வயசில் வந்து ஒரு இளைஞர் 2 விதத்துக்காக அரசியலுக்கு போவார். ஒன்று கொள்கை கோட்பாடெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த மக்களுக்கு இந்த மாற்றத்தை கொடுக்கணும், இதை செய்யணும்னு போவார். இன்னொருத்தர் வந்து சம்பாதிக்கிறதுக்கு தான் வசதின்னு போவார். அப்படி சம்பாதிக்கிறதுக்கு இதான வசதின்னு வந்தவராக தான் அவர் இருக்கிறார். அவருக்கு என்ன நோக்கம்? அன்றைக்கி 10 ரூபா சம்பாதிச்சோம்னா இன்றைக்கி 10,000 ரூபா சம்பாதிக்கணும், அவ்வளோதான் அவர் நோக்கம் இருக்கும். எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் தான் வந்து ஆக்சுவலாக பிஜேபிக்கு வேணும். அவர்களுக்கு அந்த மாதிரியான எடுபிடிகளால் தான் வந்து ஆட்சி செய்ய முடியும். அதிகாரம் இல்லாதவர்களாக இருக்கணும், எதுவுமே தெரியாதவங்களாக இருக்கணும், இல்லை தெரிஞ்சால் கூட தெரியாதவர்களாகவே நடந்து கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். ஓகே, அதுதான் அவங்களுடைய பிரச்சனை. இப்போ ஒரு கிளாரிட்டி இல்லாத அல்லது வந்து ஒரு பிரின்சிபிள்டு பேஸ் இல்லாத எடப்பாடி பழனிசாமி இங்கே யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நல்ல கிளாரிட்டி இருந்து ஒரு பிரின்சிபிள்டு பேஸில் இருந்து ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் ஃபோரம்ல இருந்து வந்த நிதிஷ்குமாரும் இன்னைக்கு அதே எடப்பாடியினுடைய சிச்சுவேஷனில் இருக்கிறாரு. இது ஏன் நடக்குது சார்? நிதிஷ்குமார் வந்து அடிப்படை ரொம்ப ஸ்ட்ராங்கான இடத்துலேருந்து தான் வந்தார். அவர் வந்து இப்போ நிதிஷ்குமார் மட்டும் இல்லை, சந்திரபாபு நாயுடு எடுத்துங்க, இந்த 2 பேருமே முழுக்க சந்தர்ப்பவாதத்தை நோக்கி போயிருக்காங்க. அது அவங்களுக்கு அதனால் வந்து அவங்களுக்கு எந்த இழப்பும் இல்லை. சந்தர்ப்பவாதத்தை நோக்கி போனதுனால அவங்களுக்கு வருமானம் இருக்கிறது. 2வது, நிதிஷ்குமாருக்காவது கொஞ்சமாவது அந்த ஜேபி மூமெண்ட்டில் இருந்த ஒரு பின்னணி இருக்குது. ஆமாம், சந்திரபாபு நாயுடுக்கு அது கூட இல்லை. அவர் என்டிஆருடைய மருமகன் என்பதை தவிர வேறு எந்த இதுவும் கிடையாது. அவர் வந்து முதல்ல ஆட்சி செஞ்ச நேரத்தில் மிக சிறப்பாக ஆட்சி செய்தார். ஒரு காலத்தில் இந்தியாவில் வந்து ஒரு ஃபெடரல் ஃப்ரண்ட் என்று உருவாக்கப்பட வேண்டும் பேசினவர்களில் அவர் முக்கியமானவர். ஆமாம், அவ்வளவும் பேசினாலும் அது எல்லாமே சந்தர்ப்பவாதமாக தான் இருந்திருக்குன்னு இன்றைக்கி நமக்கு புரியுது. அகைன் நான் அதுதான் சொல்கிறேன், அது வந்து அந்த கட்சியினுடைய சித்தாந்தத்தில் ஸ்ட்ராங்காக இல்லை. அந்த நேரத்தில் அவர் வந்து யூஎஃப் கவர்மெண்ட்டில் ஒரு 4 சீட்டு எடுக்கணுன்றதுக்காக ஃபெடரல் ஃப்ரண்ட்டை பற்றி பேசியிருப்பார். உள்ளுக்குள்ளே அது இருந்திருக்காது. இல்லைனா இன்றைக்கி ஒட்டுமொத்த தென்னிந்தியாவும் ஒரு பக்கம் இருக்கும்போது அவர் இன்னொரு பக்கம் இருப்பாரா? அதே போல் தான் நிதிஷ்குமார். அதாவது அவரை போல ஒரு சமரசவாதியை இந்திய அரசியல் பார்த்ததே கிடையாது. யார்? நிதிஷ்குமார் மாதிரி. அது வந்து இன்றைக்கி உலக அறிந்த ஒரு உண்மை. தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய கோளாறுகளின் உச்சகட்டம் இது வந்து இவ்வளோ ஒரு காலத்தில்ங்க. நிதிஷ்குமாரும் லாலு பிரசாத் யாதவும் பார்லிமெண்ட்டுக்கு வந்த சமயத்தில் தொடக்கத்தில் ஒரு விபி சிங் கவர்மெண்ட்லாம் வந்த அந்த பீரியடில் வந்து முலாயம் சிங், நிதிஷ்குமார், அப்புறம் வந்து சரத் யாதவ், லாலு பிரசாத் யாதவ், இவங்கள்லாம் வட இந்தியாவிலேருந்து வந்த அந்த சோஷலிஸ்ட் முகங்கள் ஃபயராக இருந்தாங்க. நம்ம ஊர் இப்போ நம்ம பேசுகிற வார்த்தையில் சொல்ல போனால் ஃபயராக இருந்தாங்க. அவங்க சொன்னதை கேட்டு காங்கிரஸ் ஆடியது. அந்த காங்கிரஸ் எதிர்ப்பு என்பதே கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து அது காங்கிரஸ் எதிர்க்கிறது தான் என்னவோ அடிப்படை அப்படின்ற ஐடியாலஜின்னு கொண்டு வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. அந்த ஆதிக்க சமூக மனப்பான்மை எதிர்க்கணுன்றதுக்கு பதிலாக காங்கிரஸ் எதிர்க்கிறது தான் அரசியல் நினச்சிட்டாங்களான்னு தெரியல. அதனால் கடைசி வரையில் வந்து என்னாச்சுன்னா, அந்த ஜனதா பரிவாரத்துலேருந்து வந்தவங்க, ஜேபி மூமெண்ட்லேருந்து வந்தவங்க, இவங்க எல்லாருமே வெறும் காங்கிரஸ் எதிர்ப்பு மனநிலையிலேயே ஊறி போய் அதற்காக இதில் பிஜேபியோட சமரசம் செய்து கொள்வதில் ஆரம்பத்தில் வந்து அவங்களுக்கு குழப்பங்கள் இருந்தாலும் போக போக குழப்பங்கள் இல்லாமல் போயிடுச்சு. எப்பவுமே ஆன்டி காங்கிரஸுங்கிற மனநிலை தான். அதிலிருந்து பிறகு தப்பியவர்கள் லாலுவும் முலாயமும். இது வந்து டேஞ்சரஸு, இது வந்து நம்ம வேறு மாதிரிலாம் யோசிக்கணும் அப்படின்னு ஓரளவுக்கு தப்பினாங்க. லாலு வந்து பெட்டராகவே அதை புரிஞ்சுக்கிட்டார். ஆனால் நிதிஷ்குமார் அப்போ இருந்து இப்போ வரையில் வந்து அந்த 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 மனநிலையிலே இருந்து அது என்ன ஆகுதுன்னா, கடைசியில் யார் வந்து கூப்பிட்டாலும் பரவாயில்ல, என்ன சிஎம்மாக ஏற்றுக்கிட்டால் போதும் அப்படின்ற மனநிலைக்கு அவர் வந்தார். இன்றைக்கி வந்து பிஜேபி வந்து இந்தியாவில் ஆட்சி செய்யுதுன்னு சொன்னால் அது இந்த 2 துரோகிகளால் தான், நிதிஷாலும் சந்திரபாபு நாயுடுவாலும். இவங்க 2 பேரும் இல்லைன்னா அவங்க என்ன செய்வாங்க? இப்போ இருக்கிறதும் இருக்காது. ஆனால் இவங்க எவ்வளவு அனுசரணையாக இருக்கிறாங்க. அதாவது இந்தியாவில் நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் மிக மோசமான முகங்களாக வந்து இவங்க சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷும் மாறி இருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் உறுதியாக சொல்கிறேன். இவங்கெல்லாம் வந்து பாஸ்ட் ஹீரோஸ் அல்லது வந்து ப்ரெசன்ட் ஹீரோஸ். நியூ ஹீரோ ஒருத்தர் வராரு சார், அவரை எப்படி பார்க்குறீங்க? எந்த ஹீரோ? சினிமா நடிகர் விஜய் அவர்கள். இந்த பிரச்சனைகளுக்கும் அவருக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. இதை பற்றியெல்லாம் அவர் சீரியஸாக கணக்கு எடுத்துக்கிட்டாரா, பேசினாரா அப்படின்னு கூட எனக்கு ஒன்றும் தெரியல. விஜயை பொறுத்தவரை அவர் முகத்தை காட்டினா போதும், டிவிக்கேன்னு கத்தக்கூடிய ஒரு படையை வளர்த்து வச்சுருக்கிறாரு. அவ்வளோதான். அவர் ஏன் இதெல்லாம் பற்றி பேசணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. அவருக்கு அதை பற்றி அக்கறை இருந்திருக்குதா, இல்லை புரிதல் இருந்திருக்கா, இல்லை அவர் கட்சியுடைய தலைவர்களும் சொல்கிறவங்க நிர்மல் குமார், ஆதவ் அர்ஜுனா, இன்னும் பேர்லாம் சொல்கிறீங்க இல்லை, புசி ஆனந்த், இவங்க யாருக்காவது இதை பற்றி ஏதாவது அவங்களே சொல்லிக்கிறாங்க சார். அதான் இப்போ அவங்களுக்கு இதை பற்றி ஏதாவது ஒரு அக்கறையோ புத்தியோ இருக்கா? தமிழ்நாட்டின் நலன்கள் வந்து இந்த அளவுக்கு மோசமான முறையில் ஒரு அச்சுறுத்தலுக்கு வரும்பொழுது
இவ்வளோ மேம்போக்காக வந்து கடந்துட்டு போகிறவங்கள பற்றி நம்ம என்னத்தை சொல்ல முடியும்? அதான் சொல்கிறேங்க, உங்களுடைய அடித்தளம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு அதாவது வந்து அரசியலில் ஈடுபடக்கூடிய ஒரு கட்சிக்கு தமிழ்நாட்டின் நலன்களிலிருந்து தான் வந்து சக்தி உருவாகும், ஆற்றல் உருவாகும், அடித்தளம் உருவாகும். அப்படி இல்லாத எல்லாரையுமே வந்து ஒரு தமிழ்நாடு கடந்து போயிடும். அதனால தான் திமுகவை கடந்து போக முடியல. அதிமுக ஓரளவுக்கு அதில் இருந்த ஒரு வரலாறு உண்டுங்கிறதுனால அதுக்கு ஒரு சக்தி இருக்குது. ஆனால் நிச்சயமாக விஜய்க்கு இருக்கு. ஏன்னா அவருக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இருக்கிறதோ அவரே காட்டிக்கல. நேரம் சொல்லியிருக்க வேண்டியது தானே. தமிழ்நாடு அரசு மெத்தனமாக இருக்கிறது, திமுக மெத்தனமாக இருக்கிறது, நான் தான் இந்த உரிமைக்காக போராடுவேன்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே. ஒரு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுறது கூட தெரியலன்னா அப்புறம் என்ன அரசியல் பண்ணுறாரு? இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நிறைவா 2026 எலெக்ஷனை என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க சார்? தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நிச்சயமாக திமுக வெற்றி பெறும். அது வந்து ப்ரெடிக்டே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே கிளியராக தான் வந்து எனக்கு தெரியுது. நான் வந்து கவனிக்க போகிறது வந்து திமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கின்னு சொல்லலை, வாக்கு சதவீதம். வாக்கு வங்கியெலாம் உடனே உருவாக்காது விஜய்க்கெலாம். வாக்கு சதவீதங்கிறது விஜய் கட்சிக்கும் ராம் தமிழருக்கும் பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் இடையில் எப்படி வந்து ஷேர் ஆகும், அதன் அடிப்படையில் அடுத்த தேர்தலுக்குள்ளே அவங்க எப்படி தங்களுக்குள்ளே ஒன்றிணைவதற்கு முயற்சி செய்வாங்க. ஏன்னா அதானே நோக்கமே அதுதான். திமுகவுக்கு எதிராக பலவிதமான வாக்குகளை சிதறடித்து பலவிதமான குழுக்களை உருவாக்கி ஒரு மகாகத் பந்தனை இதில் மகாராஷ்டிராவில் பண்ணுற மாதிரி இங்கே ஏதாவது பண்ணலாங்கிறது தான் அவங்க நோக்கம். அதுக்கு இடம் கொடுக்கக்கூடிய சூழல் வருமா? இந்த திமுகவுக்கு எதிரான வாக்குகளுடைய கூட்டு தொகைங்கிறது ஒரு கணிசமாக இருந்தால் நம்ம வந்து ஒரு கடுமையாக வந்து அதை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் பின்னாடி, அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ அதனால் தேர்தலில் நான் கவனிக்கிற நம்பர் வந்து விஜய் நம்பர், நாம் தமிழர் நம்பர்னு இல்லை. இந்த ஆன்டி டிஎம்கே ஓட் ஷேர் அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து எமர்ஜ் ஆகுது, இது புதுசு. இதுக்கு முந்தின எலெக்ஷனோட கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ என்னை பொறுத்தவரையில் வந்து இதுக்கு முந்தைய நாடாளுமன்ற தேர்தல்களும் சரி, ஸ்டாலின் முதல்வரான அந்த சட்டப்பேரவை தேர்தலும் சரி, ரொம்ப தெளிவாகவே ஆன்டி மோடிங்கிற அந்த வேவ், மோடி வேவ் இல்லை, ஆன்டி மோடி வேவ் வந்து வெளிப்படையாக இருந்த காலகட்டத்தில் கடந்தது. இப்போ வந்து அந்த வேவ் வந்து வெளிப்படையாக இல்லை. அது ஒரு பெரிய பேசுபொருளாகவுமே கூட ஆகக்கூடிய நிலையில் இல்லை. இப்போ போராட்டம் எப்படி இருக்குன்னா, 5 ஆண்டு கால திமுகவின் சாதனை, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுவது, இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையிலான போர். இதுதான் வந்து ஸ்டாலினுடைய அவர் செட் பண்ணுற நெரேட்டிவ். அது ஒரு பக்கம் ரியாலிட்டி இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த கட்சிகள் வந்து எப்படி வந்து அதை எதிர்கொள்கிறாங்க, அதனுடைய விளைவு எப்படி இருக்கும், அந்த விளைவுகளின் விளைவு எப்படி இருக்கும், இதை வந்து புரிஞ்சுக்கிறது தான் என்னை பொறுத்தவரையில் இந்த தேர்தல் முடிவுகள்லேருந்து நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஆனால் இப்போதைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். அந்த வெற்றியை உத்தரவாதப்படுத்துறது தான் நேற்று நாடாளுமன்றத்துலேயும் நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி.